எங்கேருந்துப்பா புடிச்சிட்டு வந்தீங்க எபிசோட? நல்லா இருந்தது. அதை விட முக்கியமாக அது இந்த ஜோசியம் பார்க்குற சீன்லாம் நல்லா இருந்ததுப்பா. அதெல்லாம் கொஞ்சம் கிளிப்பிங்கில் போடலாம்ல. சரி லைவில் பார்த்துட்டோன்னு விட்டிங்களா? சரி விடுங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டின் தலையை வந்து எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இந்த ஷோவை பார்த்தபொழுது எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி தெரியலையே, வேற ஒன்றுத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க இப்போ 2 பேர். எதுக்கு அந்த பையனை இப்போ எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நம்ம இவ்வளோ நாள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், அரோரா அந்த கொரியன் தம்பின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பேர் என்ன, துஷார், அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கமருதீனை ரொம்ப பிடிக்கும்டா, ஆஸ் எ ஃப்ரெண்டாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன் என்கிட்ட வந்து கேட்குறான், நான் பெண்கள்கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆகுது, உங்ககிட்ட பேசும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுதுன்னு நினைக்கிறான்டா. அப்போ அது ரொம்ப தப்பாயிடும்ல. என்ன தப்பாயிடும் அப்படின்னு நம்ம இப்போ தலையோட வேலை இதுதான் போல இருக்குது, இந்த 2 பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது. 2வது பிரச்சனைக்கு அப்புறம் வருவோம். என்ன அது இல்லைடா, அது இப்படியே போச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடும்ல, லவ் கண்டென்ட் மாதிரி போயிடும். இன்னும் சொல்லவா, என்னை வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு போடும்போது அவனே கூட வந்தான். ஏன் தெரியுமா, எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும்டா. அவன் சிரிச்சா என் கூட தான் சிரித்து பேசிகிட்டு இருப்பான், நானும் அவன் கூட சிரித்து பேசிகிட்டு இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் இது ஃப்ரெண்ட்ஷிப்டா, அது அடுத்த கட்டத்துக்கு போயிடக்கூடாது. அப்போ நான் யார் அரோரா? நீ வந்து நீ டெரிபரி மாதிரி உன்னை கட்டி பிடிச்சிப்பேன், உனக்கு கால் மேலெல்லாம் போட்டு வச்சுப்பேன், நீ டெரிபரி மாதிரிடா, நீ இந்த ப்ராசஸ்க்கு நீ அப்புறமா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது. சரி, அப்படியே கட் பண்ணால் அடுத்த ஜோடி யாருன்னா, அதுவும் அதே நம்ம வீட்டின் தலையாகிய நம்ம துஷார்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, துஷார், நீ தாண்டா சரியான ஆள். ஆல்ரெடி அரோரா சொல்லிட்டு போயிட்டாளா, நான் சொல்கிறேன்டா. எனக்கு வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வரத்துக்கு 2 நாள் முன்னாடி பார்த்தேன்டா அவனை ஒரு மாலில். யாரை? எஃப்ஜேவை. அவ்வளோ சூப்பராக இருந்தான். உனக்கு ஒரு ஆள் இருக்குன்னு சொன்னேன். என்னடா பேசுகிற, ஏன் பூமராக இருக்கிற நீ? உன்னை என்னமோ யங்ஸ்டர்னு நினச்சேன், பூமர் பயலா நீ? லவ்வர் இருந்துட்டு போட்டுண்டா, அதுக்குன்னு என்ன மற்றவங்களை காதலிக்கக்கூடாதா, மற்றவங்களை பார்க்கக்கூடாதா, மற்றவங்களை ரசிக்கக்கூடாதா? தெரில இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னே. அப்படிதான்டா, அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்கிற. சரி ஓகே, இப்போ வா. அது அங்கே பார்த்த செல்லக்குட்டியே உள்ளே வந்துருச்சுன்னு நினச்சிட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்டா. அப்படியே என்னன்னு தெரியல, இப்போ ஒரு பிரிவு வந்த மாதிரி இருக்குது வீட்டின் தலை. நீ தான் தலை. இந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஏதாவது பேசி எங்களுக்கு முடிச்சு வைக்கிறியா? சரி, நான் அது பண்ணுறேன். இப்போ நான் அரோராவுக்கும் பண்ணணும், உனக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஆக மொத்தம் நான் பிரிட்ஜு தானா? அட பாவிகளா, நானும் ஒரு கண்டென்ட்னு நினச்சேனே. நினைக்காது தம்பி, உன்னை வந்து அவங்க வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. தப்பிச்சிக்க துஷார், நீலாம் வாழ வேண்டிய பையன், ஒரு நல்ல ஒரு வாய்ப்புக்காக உள்ளே வந்திருக்க. பெண்கள்கிட்டலாம் இப்போ இந்த சேவைகளாம் நீ ஈடுபடாத. வீட்டின் தலைங்கிறது எவ்வளோ பெரிய பொறுப்பு, அதை வந்து நேர்மையாக பண்ணுப்பா அப்படின்னு நம்ம கட் பண்ணோன்னா, பார்வதியின் குரல் அதுக்கப்புறம் கேட்க தொடங்கினது. எபிசோடு முடிகிற வரையும் ஒரே குரல் கேட்டுட்ருக்கு. முதல் குரல் என்னென்னா, ஒரு இதில் போய் ஜிங்குன்னு உக்காந்துட்டாங்கப்பா. உட்காந்ததுக்கு பிறகு எங்கள் அடுப்பாங்கரையில் வந்து நீங்கள் உட்காரலாமா, நான் வந்து டீலக்ஸ் டீமு, நான் வந்து உட்காருவேன். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று உடஞ்சதை கொண்டு வந்து காட்டுறானுங்க. நம்ம பிரவீன் ராஜும் தம்பி துஷார். இது யார் உடைச்சிருப்பான்னா எங்களுக்கு தெரியாது, ஆனால் பார்வதி தான் உடைச்சிருக்கோம். தெரியாதுன்னு சொல்லிட்டு பார்வதினே சொல்கிறீங்களா? கண்டுபிடிச்சி சொன்னால் நாங்களும் அதை ஆதாரமாக பார்ப்போம். சரி ஓகே, ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. உடனே பார்வதி அங்கே உட்காந்து கலாட்டா பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே கனியக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இது சமையல் இடம், இது வந்து நீ இங்கே உட்கார்றத என்னால் அனுமதிக்க முடியாது. உடனே கெமி வந்து க்ளீனிங் டீம் போல இருக்குது, இவங்க இங்கே உட்காந்தானா நான் இந்த வீட்டுக்கு க்ளீனே பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. உடனே நான் இந்த வீட்டுக்கு பெருக்கவே மாட்டேன். ஆக்சுவலாக சமையல் டீம் தானே இங்கே உள்ளே வந்திருக்கணும். கெமியும் சமையல் டீம் இல்லை, கனியக்காவும் சமையல் டீம் இல்லை. அவங்க 2 பேருக்கும் பார்வதி மேலே இருக்கிற ஒரு கோவத்தை அதை வெளிப்படுத்துகிற மாதிரி இருந்தது. அவங்க கோவப்பட்டதுக்கப்புறம் நம்ம சபரி எல்லாம் சும்மா இருப்பாங்களா, நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன ஸ்ட்ரைக்குன்னா, சாப்பாடு செஞ்சு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம டீலக்ஸ் வீட்டில் ஒரு 3 பேர் இருக்காங்கங்க. அவங்க சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ எங்களுக்கு சாப்பாடு வேணும்னா பார்வதி மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. பார்வதி வந்து அதெல்லாம் என்னால் மன்னிப்புலாம் கேட்க முடியாது. இல்லைடா, நாங்கள் யாருமே சாப்பிடல. சரி, நான் சாப்பிடாத போகிறேன், நீங்கள்லாம் செஞ்சு சாப்பிடுங்க, மன்னிப்பு கொடுத்தா தான் நாங்கள் சாப்பாடு செய்வோம் அப்படிங்கிற உடனே, சரி நீங்கள்லாம் சாப்பிட்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ட்டு அவங்க மன்னிப்பை கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் இது வந்து உணர்வுபூர்வமாக கேட்ட மன்னிப்பு மாதிரி இல்லையே அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அதற்கு பிறகு வந்து அவங்களுக்கு பசி எடுத்துருச்சு. உடனே சபரி, நீ எனக்கு செஞ்சு கொடுறா, நூடுல்ஸ் செஞ்சு கொடுனானே அவர் நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்குறாரு. அது இம்ப்ரெஸ் ஆகுது யாருக்கு? பார்வதிக்கு. இதெல்லாம் லைவில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அதுக்கு எடிட்டிங்லாம் போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. சரி, அது ஒரு செகண்டராக போனதுக்கு பிறகு அடுத்த நாள் பொம்மை டாஸ்க் வருதுங்க.
அந்த டாஸ்க்கு பிக் பாஸ் டீம் ஜெயிச்சதுன்னா அதில் ஒருத்தவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸு, இதில் ஜெயிச்சா நாமினேஷன் ஃப்ரீ பாஸு. ஆல்ரெடி இங்கே 2-3 பேர் வாங்கலாம். அப்படிங்கும்போது நம்ம எப்படியா ஜெயிச்சே ஆகணும்னு அங்கே முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி களத்துக்குள்ளே வந்த உடனே இங்கே உதைக்கிறது, அங்கே உதைக்கிறது, பிடிச்சி சட்டையை கிழிக்கிறதுன்னு ஒரே அரோகரமான ஒரு ஆட்டத்தை ஆடுறாங்க. ஆடி பார்வதியோடைய இதை தான் நம்ம சபரி எடுக்கிறாரு. பார்வதி இது அவுட் ஆகிற மாதிரி தான் ஒரு சூழல் வருது. பிக் பாஸே கூப்பிட்றாரு, நீங்கள் வந்து ஃபவுல் கேம் ஆடுறீங்க, என்னடா ஒரு தட்டியை எடுத்து வைக்க சொன்னால் நீங்கள் என்ன எல்லாத்தையும் எடுத்து படியனுக்குள்ளே சுற்றிக்கிறீங்க, இந்த ஃபவுல் கேம்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், ஆட்டத்தை கலை, மீண்டும் ஆடு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராருங்க. சரி, முடிவுக்கு வராருன்னா மீண்டும் ஆடுவோம் அப்படின்னு மீண்டும் ஆடுறாங்க. அப்பவும் சபரி பார்வதி இது தான் எடுக்கிறாரு. ஏன் ப்ரோ நீங்கள் அதை மட்டும் சொல்கிறீங்க, அதுதான் ஏன் ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க, எடுத்து வச்சுக்கிட்டு இது உள்ளே வைக்கிறதுக்கு பார்வதியை தூக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டே இங்கே டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அவ்வளோ பெரிய ஆட்டக்காரியா பார்வதி இந்த ஃபிசிக்கல் கேமில் எனக்கு தெரில. எனிவே பார்வதி அவுட் ஆக்கணும்னு அவங்க நினச்சாங்க. அதே மாதிரி பார்வதி அவுட் ஆக்க முடியல. ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு கெமி அவுட் ஆக்கி விட்டுறாங்க. உடனே கெமி சொல்கிறாங்க மக்களை பார்த்து, உங்களுக்கு என்னுடைய கேம் பிடிச்சிருந்ததுன்னா என்னை உள்ளே வச்சுருங்க, இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு ஓட்டு போடாதீங்க, நான் வெளில போயிடுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அரோராவும் கெமியும் தான் கடைசி இடத்துல தொங்கிட்டு இருக்காங்க. இந்த எஃப்ஜே வந்து லவ் கண்டென்ட்டை தட்டி ஒரு 3-4 வாரம் ஓட்டுவார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த கேமு இப்போ வந்து பார்வதி அவுட்டு, கெமி அவுட்டா, அதுக்கு அடுத்தது யார் அவுட் ஆக்கலாம் அப்படின்னு ஒரு தீவிர டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது. டக்குன்னு பிக் பாஸ் கேமையே நிறுத்தி விட்டுறாரு. என்னப்பா கேமே போதும் அப்படின்னு ஒன்று பார்வதி மீண்டும் ஒரு பிரச்சனையை எழுப்புறாங்க. யாருக்கிட்டன்னா நம்ம தலைவர் துஷார்கிட்ட. நீ ஏன்டா என் படத்தை மேலே வைக்கிற, அதில் ஏதாவது உள்ள அர்த்தம் இருக்கா? இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது. ஆக்சுவலாக இவர் 2 வீட்டுக்கும் தானே தலைவர், டீலக்ஸுக்கும் இதுக்கும் தானே தலைவர். ஆனால் இவர் இந்த பிக் பாஸில் கேமில் ஆடுறாரு. ஆடணுன்னா கூட அதில் தானே ஆடி இருக்கணும், அங்கே தானே ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது. சரி, அது இங்கே தான் ஆடணுன்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு, அது தப்பு இல்லை. ஆனால் பார்வதி இதை ஏன் மேலே எடுத்து வச்சார்? அதில் ஏதாவது சுய பழிவாங்கல் இருக்குமோ அப்படின்னு நம்ம நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக பார்வதி அவுட் ஆக்கணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருந்தது. அதுக்கு துஷார் பலிகடாவாக ஆயிட்டாரோ அப்படின்னு தான் நமக்கு என்ன தோணுது. அவர் நல்ல மனசோட செஞ்சுருக்கலாம், இல்லை அவர் ரூல்ஸ் பிரகாரம் செஞ்சுருக்கலாம். ஆனால் அது ஏன்னா ஒரு இதில் இருந்து செகண்ட் ரோவில் இருக்கும்பொழுதும் எடுத்துடுறாங்க பார்வதியை அவுட் ஆக்கணுங்கிறத அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க, அதை அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. பட் பழியை தூக்கி இப்போ பார்வதி துஷாரா மேலே போடுறாங்க. துஷார் மேலே போடுறாங்க. போட்டுட்டு ஒரு டிஸ்கஷன் நடக்குது. ஒரு வீட்டின் தலைவர் என்னதான் இருந்தாலும் அவருக்கு ஒரு மரியாதையை கொடுக்கணும். என்னது எடுப்பார் கைப்பிள்ளை அப்படிங்கிறத திரும்பி சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, உனக்கு ஆட தெரியாதான்னா இவங்க கட்டில் நின்று ஆடி காட்டுற அந்த காட்சிகளோட அதை கட் பண்ணோன்னா அதுக்கு அடுத்தது ஒரு புரளி பேசும் படலம் வருதுங்க. கலை வந்து அவருடைய மன வெதும்பலை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த சபரி எல்லா கிரெடிட்டையும் அவனே எடுத்துக்கிறான், சாப்பாடு நான் கஷ்டப்பட்டு செய்கிறேன், என்னை வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க, இந்த வேலைக்கு யூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி என்னை யூஸ் பண்ணுறான். ஆனால் நான் தான் சமையல்லாம் செய்கிறேன், அவன் தான் கடைசியில் எல்லா சமையலும் செஞ்சது போல் தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறான். பார்வதி, இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த லைவ் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சபரியை நாமினேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகரையும் நான் நாமினேட் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே திவாகருடைய மனமே உடஞ்சிடுது. அட பாவி, என் கூடயே இருந்துக்கிட்டு என்னையே நாமினேட் பண்ணியிருக்கியாடா, இனி பாரு கலையையும் நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு அங்கே ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்த அந்த காட்சிகளும் பார்த்தோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை டாஸ்கில் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு விஷயம், இது ஒரு கிளிப்பிங் வச்சுருக்கிறேன், அது நீங்கள் பார்த்தீங்களா? சரி, அது அவங்க இப்போ நண்பர்களாக தான் இருக்காங்க, சரியா? இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம போனோம்னா இந்த ஒரு நிகழ்வில் திட்டமிட்டே டார்கெட் செய்யப்பட்டார பார்வதினா, நம்ம நிகழ்ச்சி பார்க்கும்போது அவர் அவுட் ஆகணுங்கிறது அவங்களுடைய மோட்டிவாக இருந்திருக்கு. அதை அவங்க செஞ்சுருக்காங்க. அதை நம்ம பெருசாக இதை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. ஏன்னா 15 பேர் இன்னும் ஆட போகிறாங்க. அதில் யாரெல்லாம் வெளியில் வர போகிறாங்க. நாளைக்கு இதை விட பயங்கரமான ஒரு கட்டம் இருக்கும். ஏன்னா நாளைக்கு வந்து அந்த இறுதி வெற்றியாளர் யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கும் பொழுது இப்போ சபரி டீமும் கமருதீன் டீமும் பிரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அங்கே ஒரு பெரிய கிளாஷ் நமக்கு வெயிட்டிங்.